ஹலோ குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ் 6 டேர்ம் 2 எக்ஸசைஸ் 1.3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 22. இதில் நம்ம இப்போ 8th சம் பார்க்கலாம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த ரோப்ஸ் ஆஃப் லென்த் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அண்ட் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரோப்ஸ் எல்லாமே இன்னும் வேறு வேறு லென்த்தில் இருக்குது. இந்த வேறு வேறு லென்த்தில் இருக்க எல்லா ரோப்ஸையுமே வந்து நம்மளுடைய ஒரு ரோப் வந்து மெஷர் பண்ணணும். அப்போது இதுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் மாதிரி தானே கணக்கு வருது. அப்போது இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹெச்சிஎஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம். இன்னொன்று நம்மளுக்கு கீவேர்ட் பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸசைஸ் 1.2ல் 6th சம்மும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. கிரேட்டஸ்ட் இங்கே பாருங்கள், கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் அ வெசல்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கீவேர்டு. அப்போ என்னென்ன கீவேர்ட் நம்மளுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதியிருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட், லாங்கஸ்ட், ஹையஸ்ட், இந்த வேர்டு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஹெச்சிஎஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம். இப்போது நம்மளுக்கு ஒரு சம் இந்த ஃபோன் அலாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் என்ன நம்மளுக்கு கீவேர்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் சைமல்டேனியஸ்லி டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். டுகெதர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் லைட்ஸ் வந்து எப்போ ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்ருக்கு. சைமல்டேனியஸ்லி டுகெதர் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. சைமல்டேனியஸ்லி டுகெதர் எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்சிஎம் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இப்போ நம்ம சம்மில் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு லாங்கஸ்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து ஹெச்சிஎஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு எழுதிக்கோங்க. என்னென்ன லென்த் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ஒரு ரோப்பு வந்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், ஒரு ரோப் வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது மீட்டர் சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸில் மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரே யூனிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போது இது எல்லாத்தையுமே நம்ம சென்டிமீட்டர்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் எப்படி எழுதுவோம்? 100 மீட்டர்னு எழுதுவோம். 100 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டையும் 100 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 120 சென்டிமீட்டர் வரும். இங்கே 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 3 மீட்டர் எப்படி மாற்றலாம்? 300 சென்டிமீட்டராக மாற்றலாம். அப்போ 300 + 60 360 சென்டிமீட்டர் வரும். 4 மீட்டர் எப்படி எழுதலாம்? 400 சென்டிமீட்டர் எழுதலாம். அப்போ நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு 3 லென்த் என்ன கிடச்சிருக்கு? 120 360 400. இந்த 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக போட்டு. எல்சிஎம்க்கு எப்போவுமே லாங் டிவிஷன் மெத்தட் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சம்மில் வந்து என்ன மெத்தட் கேட்குறாங்களோ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஹெச்சிஎஃப்க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் எல்சிஎம்க்கு லாங் டிவிஷன் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? இப்போ 120 கண்டுபிடிக்கலாமா? ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 6 are 12. இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 3s are 6, 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 15s are 30, 3 5s are 15, 5 1s are 5. இப்போ இந்த 2 டேபிளில் போடலாமா? ஃபஸ்ட்டு 2 3 5 7 நம்ம அப்படியே நம்மளோட வழக்கமான டைலாக் இருக்கு இல்லையா? 2 3 5 7 11 இந்த ஆர்டரில் நீங்கள் போட்டுட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ 2 1s are 2, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். 2 8s are 16, இங்கே 0 இருக்கும். 2 9s are 18, 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 4s are 8, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ 2 5s are 10. 3 டேபிளில் வருமா? 3 1s are 3, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். 3 5s are 15. Again 3 5s are 15, 5 1s are 5. இந்த 2 டேபிளில் போடலாமா? 400. 2 2s are 4, 0 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 1s are 2, 0 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 5s are 10, 0 அப்படியே போட்டுக்கோங்க. 2 2s are 4, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 5s are 10, 5 5s are 25, 5 1s are 5. இப்போ இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதலாமா? ஃபேக்டர்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு இன்டூவில் தான் எழுதணும் இல்லையா? இப்போ 120யோட ஃபேக்டர்ஸ் இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே இப்படி எடுத்து எழுதுங்க. 120 = 2 × 2 × 2 × 3 × 5. 360 பாருங்கள். 2 × 2 × 2 × 3 × 3 × 5. 400க்கு 2 × 2 × 2 × 2 × 5 5 எழுதியாச்சா? இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் எப்படி என்ன பண்ணணும்? நம்மளுக்கு காமன் ஃபேக்டர்ஸை தானே நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அப்போ காமன் ஃபேக்டர்ஸ் இங்கே என்ன? 3லேயுமே 2 2 இருக்குது. 120ல் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 2 2 2. அப்போ இதை ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 2 2 2. ஓகேவா? வேறு ஏதாவது நம்மளுக்கு காமனாக இருக்கா? 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இங்கே 3 இல்லை. இங்கே 3 பக்கமே நம்மளுக்கு 5 இருக்குது. ஓகேவா? எப்போவுமே ஹெச்சிஎஃப்க்கு வந்து இன்ட்டு 1 போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லா நம்பர்ஸுமே வந்து காமன் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு 1 கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா?
இன்ட்டு 1 நம்ம எடுத்து எழுதிருங்க. ஓகேவா, அது ஒரு ஸ்டெப்பு. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. 2 இன்ட்டு இங்கே ஒரு ஃபேக்டர் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஓகேவா, அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 40 சென்டிமீட்டர் வருது. த லென்த் ஆஃப் த ரோப் இஸ் 40 சென்டிமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, the sum of 3 prime numbers is 80, the difference of 2 of them is 4, find the numbers கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு 3 prime numbers எடுத்துட்டோம்னா அதை சம் பண்ணி பார்க்கும்போது 80 வருதா. சம்னா என்ன, ஆட். ஏதாவது ஒரு 3 prime numbers ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 80 வருது. அதில் ஏதாவது ஒரு 2 நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 4 வருதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எடுத்து எழுதிக்கோங்க. the sum of 3 prime numbers equal to 80 எழுதிக்கோங்க. இப்போது the numbers will be 1 டிஜிட்டாக இருக்கலாம், 2 டிஜிட்டாக இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆனால் 3 நம்பர் ஆட் பண்ணும்போது 3 ப்ரைம் நம்பர்ஸ் தான் ஆட் பண்ணணும். 3 ப்ரைம் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 80 வரணும். அதுதான் இப்போ நம்மளுக்கு வேணும். இப்போது நம்மளுக்கு எக்ஸசைஸ் 1.1ல் ஒரு சம் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோன்னா, the sum of 3 odd numbers must be odd-ஆக இருக்கணும். அதாவது 3 odd numbers ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு odd numbers தான் வரும். அப்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த 3 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 80 வராது இல்லையா. 80 வந்து ஈவன் நம்பர் தானே. அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஈவன் நம்பராக இருந்திருக்கும். அப்போ நம்ம 2 ஒரு நம்பர் நம்ம வச்சுக்குவோம். ஸோ ஒன் நம்பர் இஸ் 2, ஹியர் 80 இஸ் ஈவன் நம்பர். ஓகேவா, அப்போது 80 - 2 போட்டோம்னா இப்போ நமக்கு 78 வருது. இப்போ 78, இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் நம்ம 2ன்னு எடுத்துட்டோம், மீதி 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ 78 வந்து எப்படி வரும், 78 எப்படி வரும், 39 + 39 வருமா. ஆனால் 39ம் நம்மளுக்கு வந்து காம்போசிட் நம்பர், 39ம் காம்போசிட் நம்பர். அப்போது என்ன பண்ணலாம், அப்போது ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து எழுதுங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47 இதெல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 39க்கு இடப்பட்ட நம்பர் ஏதாவது ஒன்று வருதான்னு பார்க்கலாம். இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 2 நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 4 வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், இப்போது இங்கே 41 - 37 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 4 வருதா. அப்போ இந்த 2 நம்பரையும் வந்து 2 ஆட் பண்ணி பார்க்கலாமா. 37 + 41 + 2 வந்து 80 வந்துடுது. ஓகேவா, இங்கே 43, 47 எடுக்க தேவையில்லைன்னா அது 80க்கு மேலே போயிடுது இல்லையா. அதனால் நம்ம 37, 41 எடுத்திருக்கோம். இப்போ ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் உங்களுக்கு ட்ரிக்கு. அந்த 78 வந்து எப்படி, 78 ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் எது ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 78 வரும், 39. அப்போ 39க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா நம்மளால் ஈஸியாக போட முடியும். அப்போது the number will be 37 and 41. the required numbers are 2, ஈவன் நம்பர் 2, 37, 41. ஓகேவா, 3 நம்பர் கிடச்சிருச்சு. இந்த 3 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 80 கிடைக்குது. ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸோட நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 4 கிடைக்குது. இப்போ 41 - 37 வந்து நம்மளுக்கு 4 கிடைக்குது. அப்போ 2 கண்டிஷனுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க, 10 சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20 and check whether that sum is divisible by all of the single digit numbers. இப்போது sum of all the prime numbers between 10 and 20, அப்போ 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சம் அப்படின்னா என்ன, ஆட். சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். செக் whether that sum is divisible by all of the single digit numbers. அந்த ஆட் பண்ணி வர நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் எல்லாத்தாலையும் டிவிசிபிள் ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20 என்ன வருது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 10 and 20 வந்து 11, 13, 17 and 19. இப்போ இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 60 வரும். இப்போது 60 இஸ் டிவிசிபிள் பை, அது எல்லா சிங்கிள் டிஜிட்டாலையும் இது டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா நம்பருமே 1ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 1 இஸ் அ ஃபேக்டர். இப்போ 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா, 2 டேபிளில் வருமா, கண்டிப்பாக வரும். 2 30s are 60. ஓகே, அதுவும் இல்லாமல் எல்லா டிவிசிபிலிட்டி ரூல் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஈவன் நம்பர், கண்டிப்பாக 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்புறம் 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நம்மளுக்கு என்ன, 0, 2, 4, 6, 8ஆல் ஏதாவது ஒரு நம்பர் முடிஞ்சிருந்தால் அது கண்டிப்பாக 2ஆல் டிவிசிபிள் ஆகும் இல்லையா. சரி, இப்போ 3 பாருங்கள். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, அந்த நம்பரை வந்து இந்த நம்பரோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வரக்கூடிய ஆன்சர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். அதுதானே, இது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். 6 + 0 வந்துட்டு 6. அப்போ நம்மளுக்கு என்ன, இது 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. 4ஆல் டிவிசிபிள் ஆகுமா, ஆகும். 15 4s are 60, கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகுது. 5ல் டிவிசிபிள் ஆகுமா, கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 5 12s are 60. 6 டேபிள்லையும் வரும். 6 10s are 60.
அப்போது 60 இஸ் டிவிசிபிள் பை 1 2 3 4 5 6. ஆனால் 7 8 9 டேபிளில் 60 வராது. ஸோ அதுதான் நம்ம எழுதியிருக்கோம். பட் நாட் டிவிசிபிள் பை 7 8 and 9. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போர்ட் மீ குட்டீஸ். தேங்க்யூ.